வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் உள்ள பழனிவாழ் பாலதண்டாகுண சாமிக்கு ஒரு குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் சம்சம் எம்பெருமான் கரு முழுவதும் பெற்ற மூராவர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தத்து வரிசைப்படி பாடல் எண் 1264 பூத கலாதிகள் என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனி திருவடிக்கு. இந்த பாடல் யோக நிலை கைவர எம்பெருமான் அவருடைய நாடி பாடப்பெற்ற பாடல். தானன தானன தந்த தானன தானன தந்த தானன தானன தந்த தனதான என்ற சந்த குறிப்புடைய அற்புதமான பாடலை பார்க்கலாம். பூத கலாதிகள் கொண்டு யோகமும் ஆக மகிழ்ந்த பூசைகள் யாது நிகழ்ந்து பிழை கோடி போம் வழி ஏது தெரிந்து ஆதி அநாதி இரண்டு பூரணி காரணி விந்து வெளியான நாத பராபரம் என்ற யோகி உல்லாசம் அறிந்து ஞான சுவாசம் உணர்ந்து ஒளிகான நாடி 1000 வந்த தாமரை மீதில் அமர்ந்த நாயகர் பாதம் இரண்டும் அடைவேனோ மாது சர்வேஸ்வரி வஞ்சி காடி பிடாரி விபஞ்சி வாணி வராகி மடந்த அபிராமி வாழ் சிவகாம சௌந்தரி வாழ் சிவகாம சௌந்தரி ஆலம் மேலாம் முகபஞ்ச வாலை புராரி இடன் தகு உமை ஆயி வேத புராணம் விளம்பி நீல முராரியர் தங்கை மேலோடு கீழ் உலகங்கள் தரும் பேதை வேடமெல்லாம் உகசங்க பாடலோடு ஆடல் பயின்ற வேணியர் நாயகி தந்த பெருமாடு. பூதகலாதிகள் கொண்டு யோகமும் ஆக மகிழ்ந்த பூசைகள் யாது நிகழ்ந்து பிழைகோடி போம் வழி ஏது தெரிந்து ஆதி அநாதி இரண்டு பூரணி காரணி விந்து வெளியான நாதபராபரம் என்ற யோகி உல்லாசம் அறிந்து ஞான சுவாசம் உணர்ந்து ஒடிகான நாடி 1000 வந்த தாமரை மீதில் அமர்ந்த நாயகர் பாதம் இரண்டும் அடைவேனோ அப்படின்னு முதல் பதில கேட்கிறார். அதாவது பூத கலாதிகள் கொண்டு மண் நீர் தீ காற்று விண் எனப்படும் ஐம்பூதங்களின் சம்பந்தமான கலாதிகள் சாஸ்திரங்கள் முதலானவை ஆய்ந்தறிந்து யோகவை கூடிட மகிழ்ந்து பூசைகள் யாவற்றையும் செய்து பிழை கோடி கோடிக்கணக்கான பிழைகள் பிழைகளோட எண்ணிக்கை சொல்றது கோடிக்கு கணக்கான பிழைகளை நீங்கும்படியான வழி இன்னதென்று காரணம் உணர்ந்து முதலும் அதாவது அனாதியும் முதலற்றதுமாய் ஆக இரண்டுமாய் நிற்கின்ற பூரணி முழு முதல்வி காரணி சகலத்துக்கும் காரண பூதமாய் இருப்பவளாகிய பராசக்தி விந்து வெளியான நாதம் வெளியான விந்து நாதம் தோன்றி முழங்கிய விந்து நாதமும் விந்து சம்பந்தமான நாத ஒலிகூடி முழங்கும் இடத்தில் பராபரம் பரம்பொருளுமாக காட்சி தர யோகிகள் காணும் அந்த உல்லாசம் பரமானந்த ஒளியை அறிந்து அனுபவித்து ஞான சுவாசம் உணர்ந்து ஞான மூச்சினால் ஞான யோக நிலையை அறிந்து ஒளிகான நாதாந்த நல்லொளி தோன்ற அதை விரும்பி 1000 இதழோடு கூடிய குரு கமலத்தின் மீது உள்ள பெருமானாகிய உன்னுடைய 2 திருவடிகளை அடைவேனோ முதல் பதில வேண்டுகிறார். 2வது பதில மாது சர்வேஸ்வரி வஞ்சி காடி பிடாரி விமஞ்சி வாணி வராகி மடந்தை அபிராமி வாழ் சிவகாம சௌந்தரி ஆலமேலாம் முகபஞ்ச வாலை புராரி இடந்தக உமையாகி வேத புராணம் விளம்பி நீல முராரிய தங்கை மேலோடு கீழ் உலகங்கள் தரும் பேதை வேடமெல்லாம் உகசங்க பாடலோடு ஆடல் பயின்ற வேணியர் நாயகி தந்த பெருமாளே அப்படின்னு முடிகிறார். மாது சர்வேஸ்வர் வஞ்சிக்குடி போன்றவள் காளி பிடாரி விபஞ்சி என்ற வீணையை வேந்தியவள் வாணி வராகி மாது அபிராமி அதாவது அழகி வாழ்வு புலியும் சிவகாம சௌந்தரி ஆலமெல்லாம் முகபஞ்ச வாலை ஆலம் மேலாம் பிரளயகால வெள்ளத்தின் மேலாகிய பஞ்சமுக வாலை 5 முகம் கொண்ட பாலாம்பிகை புராரி திரிபுரத்தை எடுத்த சிவனுடைய இடம் தகு உமை இடது பாகத்துக்கு தக்க உமாதேவி ஆய் தாய் வேதங்களையும் புராணங்களையும் சொன்னவள் நீல நிறம் உள்ளவரும் முரண் என்னும் அசுரனுக்கு பகைவருமாகிய திருமாலின் தங்கை மேல் உலகங்கள் 7 கீழ் உலகங்கள் 7 ஆக 14 உலகங்களையும் தந்த பேதை அளித்த மாது வேடமெல்லாம் ஆடலுக்குரிய வேடங்கள் எல்லாம் நிலைக்கலங்க சங்கம் சபையில் பாடலும் ஆடலும் பயின்ற சடை பெருமாளுடைய தேவியாகிய பார்வதி பெற்ற பெருமாளே பாதம் இரண்டும் அடைவேனோ அப்படின்னு வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் தான் நாம் பார்க்குற இப்போ பாடல். இப்போ ஆதி அனாதி 2 பொருள் ஆதி அனாதியும் ஆய பராசக்தியின் திருமந்திரம் சொல்கிறார். ஞான சுவாசம் அப்படின்னா ஞான சுவாசம் உணர்ந்து ஒழிகான் அப்படின்னா ஞானத்திலே யோகமே நாதாந்த நல்லொழிம்பார் திருமந்திரத்தில் 1000 வந்த தாமரை 100 பத்தினுடன் 8 இதழாகின் திருப்பூர் சொல்றார். சகஸ்ர பத்திர கமலே வியாப்தாட்சரை மண்டித இகின்னு காமிகாகமத்தில் இந்த குறிப்பு இருக்குது. இதைத்தான் 1000 வந்த தாமரைன்னு குருநாதர் சொல்றார். அடுத்தது விபஞ்சி அப்படின்னா விபஞ்சி என்ற வீணை ஆலமெல்லாம் அப்படிங்கிறார்.
அதாவது ஆலம் மேலாம், மேலாம்ங்கிற சந்தத்தினால குறி வந்திருக்கு, மேலாம்னு வச்சுக்கணும். அதாவது பிரளயகால வெள்ளத்தின் மேலாகிய முகபஞ்சங்கிற பஞ்சமுக பஞ்ச வக்திராய நமகம்பர் பஞ்ச பிரம்ம ஸ்வரூபிணிய நம லலிதா சப்தநாமத்தில் 515 286 ஸ்லோகங்கள். ஈசானாய அம்பிகா, தத்புருஷாய கணாம்பிகா, அகோராய கங்கா, வாமிதேவாய கௌரி, சத்யோஜாத துர்கா. அடுத்தது அஞ்சமுக நீலி, நம்மலாம் படிச்சிருக்கோம் திருப்பூரில். அடுத்தது இடம் தகு உமை, இடந்தகுமை, இடம் தகு உமைன்னு பிரிச்சுக்கணும். அடுத்தது வேத புராணம் விளம்பி சர்வ வேதாந்த சித்தாந்த சுதத் வாயை நமோ நமகங்கிற லலிதா அஷ்டோத்திரத்தில் இப்படி பல்வேறு அற்புதமான விஷயங்களை கொண்ட இந்த பாடம். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 5 பூதங்களின் சம்பந்தமான சாஸ்திரங்கள் முதலானவைகளை ஆய்ந்து அறிந்து யோக வகை கூடிட மகிழ்ந்து பூஜைகள் யாவற்றையும் செய்து கோடிக்கணக்கான பிழைகள் நீங்கும்படியான வழி இன்னதென்று காரணம் உணர்ந்து முதலும் முதலற்றதுமாய் உள்ள இரண்டுமாய் நிற்கின்ற முழு முதல்வி சகலத்துக்கும் ஆதிகாரணமாக இருப்பவளாகிய பராசக்தியும் விந்து வெளியான நாதம் விந்து சம்பந்தமான நாத ஒளி கூடி முழங்கும் இடத்தில் பரம்பொருளாக காட்சி தர யோகிகள் காணும் அந்த பரமானந்த ஒளியை அறிந்து அனுபவித்து ஞானமூச்சால் யோக நிலை அறிந்து நாத நல்லொளி தோன்ற அதை விரும்பி 1000 இதழோடு கூடிய குரு கமலத்தின் மீது அமர்ந்துள்ள பெருமானுடைய 2 திருவடிகளை அடைவேனோ. மாது எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரி, பஞ்சிக்குடி போன்றவள், காளி, பிடாரி, விபஞ்சி என்னும் வீணை ஏந்தி சரஸ்வதி, சக்தி, பேரழகியான மடந்தை, வாழ்வு பொலியும் சிவகாம சௌந்தரி, பிரளயகால வெள்ளத்தின் மேலாகிய 5 முகம் கொண்ட பாலாம்பிகை, திரிபுரை எடுத்த சிவனுடைய இடது பாகத்துக்கு தக்க பொருந்திய உமாதேவி ஆகிய எம்முடைய தாய், வேதங்களையும் புராணங்களையும் சொன்னவள், முரண் என்னும் அசுரனுக்கு பகைவனாகிய முராரி என்னும் நீலர திருமாலின் தங்கை, 14 உலகங்களையும் ஈன்றழித்த மாது, ஆடலுக்குரிய வேடங்களெல்லாம் நிலைகலங்க பொற்சபையில் பாடல்களுடன் ஆடகனும் பகின்ற ஜடையை உடைய சிவபெருமானின் தேவி ஆகிய பார்வதி பெற்ற பெருமாளே, பெருமானுடைய 2 திருவடிகளை அடைவேனோ என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் வல்ல பழனி பெருமான் திருவிடு சமர்ப்பித்து அருள் பத்திரமோ வெற்றி வயல் முருகனுக்கு அரோரா, பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா, முருகா 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 முருகா.